திருவாரூரில் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள தனியார் கேண்டீனில் வாங்கப்பட்ட உணவில் பல்லி இருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட கேண்டீனுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையின் விவரங்கள். சிவரஞ்சனி திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்கு உட்பட்ட வருகக்குடியைச் சேர்ந்தவர் கௌசல்யா. இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து வரும் நிலையில் கடந்த 5 தினங்களாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு காலை உணவு வாங்குவதற்காக அவருடைய தந்தை ஜெயராமன் உணவகத்தை அங்கு உள்ள தனியார் உணவகத்தில் கேண்டீன்ல போய் காலை இட்லியும் சாம்பாரும் வாங்கிட்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சாம்பாரில் இறந்து கிடந்த ஒரு பள்ளி என்பது கிடந்திருக்கிறது. இதற்கு கண்டு அதிர்ச்சி அடைந்த மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்திருந்தார்கள். அதனையடுத்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு மருத்துவக் கல்லூரி பொறுப்பு முதல்வர் ராஜேந்திரன் தகவல் தெரிவித்திருந்தார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்வார்கள் என்று. அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக அந்த திருவாரூர் உணவு பாதுகாப்பு அலுவலர் அன்பழகன் தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். அங்கு உள்ள அந்த சாம்பாரை ஆய்வகத்திற்கு எடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு உணவுல பள்ளி கிடந்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தற்பொழுது அந்த கேண்டீனுக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த உணவகத்தின் உரிமையாளரிடம் நேரடியாக விசாரணை நடத்தப்படும். அந்த விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.